ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் அறிந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இங்கே 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுகிறார். இதுவரை நாம் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அடிமைப்பட்டிருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரியத்தில் நாம் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது நமக்கு விடுதலை இல்லாமல் பல காரியங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், அன்பின் கயிறுகளினால் நான் கட்டி எடுத்து என்னுடையவர்களை நான் அன்பின் கயிறுகளால் கட்டியெடுப்பேன். யார் அவர்கள்? இப்ராஹிமை நான் கரம் பிடித்து நடத்தினேன். அவனுக்கு நான் காயம் கட்டுகிறது அவன் அறியாதிருந்தான். ஆனால் என் அன்பின் கயிறுகளினால் நான் கட்டி எடுத்து அவன் மேல் இருக்கிற நுகத்தடியை அகற்றி அவன் பக்கமாய் நான் சாய்ந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். அப்படியானால் இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறது 3 காரியங்கள். முதலாவது, அன்பின் கயிறினால் கட்டி நம்மை எடுத்துக் கொள்ளுகிறார். 2வது, நுகத்தடிகளை அகற்றி போடுகிறார். 3வது, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களில் முதலாவது அன்பு. தெய்வத்தினுடைய அன்பை நமக்கு முதலாவது வெளிப்படுத்தினவர் இயேசு. தெய்வன் அன்பாக இருக்கிறார் என்று விளங்க பண்ணினவர் இயேசு. எல்லாரும் பல காரியங்களில் அன்பை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தியாகமான அன்பு. அவர் சிலுவையில மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அந்த சிலுவையின் மரணம்தான் நமக்கு தேவன் காண்பித்த உச்ச கட்ட அன்பு. இந்த பூமியில் ஒருவரும் செய்துவிட முடியாத அந்த அன்பை, கொடுத்துவிட முடியாத அந்த தியாகமான அன்பை இயேசு நமக்காக கொடுத்தார் என்பதில் மாற்றமே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விலையேற பெற்ற அன்பை சிலுவையில் காண்பித்தார். ஒரு மனிதன் இப்படி தன் தகப்பனிடத்தில் கேட்டான், ஆண்டவர் நம் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்ன பொழுது, அவர் தகப்பன் தன் மகனுக்கு, ஒரு சின்ன பையனுக்கு தன் 2 கரங்களையும் விரித்து காண்பித்து சொன்னார், இந்த அளவிற்கு ஆண்டவர் நமக்கு அன்பு கூர்ந்தார். We couldn't give any definition for his love. The God loved us so much on the cross. He shown his wonderful and matchless love on the cross to redeem us from all our sin. ஆண்டவர் நமக்காக அவர் காண்பித்த அன்பு சிலுவையில் விலையேற பெற்ற அன்பு. Uncomparable love. We couldn't compare that love with any other thing in this world. Even though the people may translate the love in Greek or Hebrew or any other language. Agape, they said that love means agape. Whatever they say, the God's love is uncomparable with any other love. அவருடைய வார்த்தை, அந்த அன்பு, அது விலையேற பெற்றது. இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிறார்.
இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த அன்பினாலே நாம் இழுக்கப்பட்டு, நல்ல கவனமா கேளுங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் இழுக்கப்பட்டு அவருக்குள் நிலைநிறுத்தப்பட இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்குள் நாம் நிலைநிற்கும் பொழுதுதான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாம் அனுபவித்துவிட முடியும். இப்ப நம்ம அந்த அன்புக்குள்ள நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, we just think over the love as a simple way. எப்படி அவர் ஏதோ சிலுவையில் அறையப்பட்டார், ஏதோ பாவியை போல அவர் சித்தரிக்கப்பட்டு பிரதாமாய் சிலுவையில் தொங்கினார் என்பதைப் போலதான் நம்முடைய இருதயத்தில் எண்ணங்கள் இருக்கிறது. அவர் எனக்காக, he crucified for me. He take all the judgment. He take all the evilness that I had done before the Lord. தேவனுக்கு விரோதமாக பொல்லாத காரியங்களை நான் செய்ததை, தீமை நான் செய்ததை அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டு, if I want to be crucified on the cross for that remedy, he became crucified on the cross for our sin. நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில சுமந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அன்பினாலே ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை நிரப்ப இருக்கிறார். இதுவரை அந்த அன்பை குறித்து நாம் அல்லத்தட்டி இருக்கலாம், அதை குறித்து நாம் அறிவில்லாமல் இருக்கலாம், அதை குறித்து சிந்தனை இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்த காரியங்கள் நமக்கு உதவியற்று நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகள் அது இல்லாமல் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள் நமக்கு முன்பாக தலைவிரி தாடி கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பின் கயிறினால் நான் உன்னை கட்டி எடுத்து, I am going to tie you with my love. ஆண்டவருடைய அன்பினாலே நாம் கட்டப்பட்டால், ஆண்டவருடைய அன்பினாலே நாம் அந்த முழுவதுமாய் மூடப்பட்டால் பாவம் நமக்குள்ளே பிரவேசிக்க வாய்ப்பில்லை. அந்த அன்பு நம்மை முழுமையாய் காத்துக்கொள்ளும், நிரப்பிவிடும். உதாரணமாக நீங்கள் பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். பேதுரு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் கூட, அவர் அறையப்படுவதற்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பு அவர் இயேசுவை மறுதலித்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் அறையப்பட்டு விட்டார், இனி நமக்கு யாரும் இல்லை என்று மீண்டும் அவர்கள் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். ஆனால் மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்பட்டு தரிசனமாகி தாம் அவர்களை நேசிக்கிறதை விளங்க பண்ணி பேதுருவிடத்தில் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? First of all, you don't know why our Lord God Jesus Christ asked this question to me. அவனுக்கு முதலாவது அது தெரியவில்லை, ஏன் இயேசு என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார் என்று. முதலாவது அவர் கேட்கிறார், Are you love me? என்னை நேசிக்கிறாயா? என் மேல அன்பா இருக்கிறியா? உடனே பேதுரு உடனே சொல்றார், எஸ் லார்ட், யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ. உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எவ்வளவு உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியும். அப்ப என் நாட்டுக்குட்டிகளமே, ரெண்டாவது முறை அவர் கேட்கும் பொழுது இப்ப பேதுருக்கு ஒரு சலசலப்பு இருதயத்தில். ஏன் கர்த்தர் மறுபடியும் என்னை கேட்கிறார்? மறுபடியும் அவர் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். When Lord God Jesus Christ asked him third time, மூன்றாவது முறையாக இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல கேட்ட பொழுது, he cried like anything before the Lord. அவன் தேவனுக்கு முன்பாக கதறி அழுக ஆரம்பித்தான். அவன் சொன்னான், நான் உம்மை நேசிக்கிறதை நன்றாய் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்.
என்று அவன் கதறினான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அப்படியானால் என் ஆடையும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆஃப்டர் திஸ், இந்த சம்பவத்திற்கு பின்பு பேதுருவினிடத்துல இயேசு சொன்னார், எருசலேமில காத்திருங்கள், எருசலேமில காத்திருங்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று அவர்கள் காத்திருக்க சொன்ன பொழுது he obeyed. He waited on the Lord's feet for 10 days till the day of Pentecost. On the day of Pentecost, the Pentecost நாள் வந்த பொழுது ஆவியானவர் பேதுருவின் மேல் ஊற்றப்பட்டார். 120 பேர் மேல் அவர் அக்கினியாய் இறங்கினார். After this happened to Peter and his 120 disciples, they never ever denied Jesus Christ before anybody. But they strongly preached the word of God to the people. அவர்கள் தைரியமாய், மிக தைரியம் கொண்டு இயேசுவை பிரசங்கித்தார்கள். மற்றவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று. அவர்கள் சிரித்து கொண்டே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கீழ்ப்படிவது, தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படிவது நலமோ? No, 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 no. We should obey our God, what he preached to us, what he commanded to us, what he tell to us. We obey for his word, not for your word. உன் வார்த்தைக்கல்ல, என் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொன்னபொழுது அவர்களை அடித்து அனுப்பிவிட்டார்கள். They joyfully came out from the committee and preached the word of God before the people. மகிழ்ச்சியாய் வந்தார்கள். வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னார்கள். அதற்கு பின்பு பேதுருவை பாருங்கள். wherever he go, the writing of the Holy Spirit, எங்கெல்லாம் பேதுரு போனாரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் புறப்பட்டு வியாதிசரையும் பிசாசு பிடித்தவர்களையும் குணமாக்கி ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்கிறதை காண முடிந்தது. இந்த காலை வேளையில் நாம் அன்பினா நாம் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு அவர் பக்கமாய் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இதுவரை மறுதலித்திருப்போம். இதுவரை ஆண்டவரை குறித்து ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அவரை விட்டு விலகி நிற்போம். ஆனால் இனி அப்படி அல்ல. அவரை உயர்த்துகிற நாட்களுக்குள் நம்மை வைக்க போகிறார். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவதாக, நம் மேலுள்ள நுகத்தடிகளை அகற்றுகிறார். ஓசியா 11:4 அப்படித்தான் சொல்லுகிறது. நான் உங்கள் மேலுள்ள நுகத்தடிகளை இவர் அகற்றுகிறார். நம் மேல் வைக்கப்பட்ட நுகத்தடிகள், பிசாசு நமக்கு வைக்கப்பட்ட கட்டுகள் அவைகளை அகற்றி போடுகிறார். நம்மை சில இடத்தில் பிடித்து வைத்திருப்பார்கள். ஒரு சமயம் நாங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாரும் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம். என் தகப்பனாரும் எங்களோடு கூட ஞானஸ்நானத்துக்கு வர வேண்டும். அவர்களும் வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு பக்தி உள்ளவர்கள். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த தெய்வம், அவர் ஆராதித்த அந்த தெய்வத்தினுடைய எண்ணங்கள் அவரை நிரப்பினர். நான் எப்படி ஞானஸ்நானம் எடுப்பது? நான் இத்தனை காலம் இதை பின்பற்றி விட்டேன். இப்பொழுது இயேசு என் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறது உண்மைதான். ஆனால் எப்படி அவரை பின்பற்றுவது என்றெல்லாம் குழப்பிக்கொண்டு ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தில் சில உபாதைகள். அதனால் அவர் வெளியே போய் ஒரு டீ குடித்துவிட்டு
வரலாம். பிசாசு எப்படியெல்லாம் கொண்டு போவான் பாருங்க. அப்படி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே டீ அருந்து விட்டு திரும்ப அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வரும் பொழுது பயங்கரமான மழை. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அங்கிருந்து வண்டியை தள்ளிட்டே வந்து இங்கே அவர் வண்டியை ஸ்டாண்டை போட்டு எல்லாம் ஞானசாரம் எடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ள வந்தார். அவர் உள்ள வரும்போது தான் ஞானசார ஆராதனை ஆரம்பிக்குது. அவர் அந்த ஞானசாரெல்லாம் எடுத்துட்டாரு. வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. அப்போ நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணி விட்டு மதிய உணர்வு அருந்துவதற்கு எல்லாரும் உட்காரும் பொழுது என் தகப்பனார் சொன்னான், இன்னைக்கு நான் ஞானசாரம் எடுக்கிற எண்ணத்தில் இல்லை, நீங்கெல்லாம் போங்க, நான் மட்டும் வரல அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ பண்ணி நான் கடையில் போய் டீ குடிக்க டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்ஷா அங்கே டீ போட டீ குடிக்க எல்லாம் லேட் பண்ணி இங்கே ஞானசாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிதான் நான் வண்டி எடுத்தப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அங்கேருந்து தள்ளி கொண்டே வந்தேன். குடிச்ச டீ எங்கே போச்சுலாம் தெரியல. தொப்பரையாக நனைஞ்சு தான் வந்தேன். நான் அந்த கட்டுகள், என் மேல் இருந்த கட்டுகளை அகழுவதை நான் கண்டேன். என் ஆலயத்துக்குள்ள எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டே வருகிறேன். அப்பொழுதுதான் ஞானசான ஆராதனை ஆரம்பிக்கிறது. நானும் அவர்களோடு கூட இணைந்து கொண்டேன். ஏன்னா ஏற்கனவே பெயர் கொடுத்ததுனால ஞானசானம் எடுத்தேன். நான் ஞானசானம் எடுப்பதற்கு முன்பே மழையில் என்னை ஆண்டவர் ஞானசானம் கொடுத்துதான் கொண்டு வந்திருக்கிறார். நான் ஞானசானம் எடுத்து கரையேறின பொழுது எனக்குள்ள இருந்த நுகம், எனக்குள்ள இருந்த பாதிப்பு, எனக்குள்ள இருந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் விலகி நான் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டேன். அதற்கு பின்பு அவர் உயிரோடு இருந்த காலங்கள் ஒரு 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு கூட இருந்தார்கள். இந்த 15 ஆண்டு காலத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது வேதத்தை வாசித்திருப்பார்கள். பல வேதாகமங்களை வாங்கி அவர்கள் வாசித்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேதத்தை வாசித்த பின்பு அதை எடுத்து வைத்து விடுவார்கள். அடுத்த புதிய வேதாகமம் இப்படி அவர்கள் வாசித்து அந்த குறிப்பெல்லாம் அதில் இருந்தது. ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போன பின்பு நாங்கள் அதை பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அவர்கள் இத்தனை முறை வாசித்திருக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஒரு நாள் கூட அவர்கள் ஜெபிக்காத நாள் இல்லை. 3 வேளை ஜெபம் பண்ணுவார்கள். காலையில், மதியத்தில், இரவில். இந்த 3 வேளை ஜெபிக்காமல் அவர்கள் உணவருந்துவதில்லை. நேர் முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி அவர்கள் ஜெபம் பண்ணிவிட்டுத்தான் உணவருந்தவே வருவார்கள். கர்த்தர் அவர் இருந்த நாட்களெல்லாம் அவரை அழகாய் வழிநடத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தில் யாரும் அவருக்கு சொல்லவில்லை, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அவர்களாய் ஒரு கிராமத்திற்கு போவார்கள். அந்த இடத்தில் இயேசுவின் அன்பை சொல்லுவார்கள். அவர் யாரோ ஒருவன் திட்டிவிட்டான். அவர் அந்த கிராமத்தில் ஒரு மரத்தடி அடியில் நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அந்த மக்களுக்காக ஜெபித்து விட்டு வருவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மேல் இருக்கிற நுகங்களை மாற்றும் பொழுது யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஊழியம் செய்ய கர்த்தரே 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 நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதை நாம் காண முடியும். 3வது, அவர் நம்மை அன்பின் கயிறுகளினால் கட்டி எடுத்து நுகங்களை எடுத்து போட்ட பின்பு நம் பக்கமாய் அவர் சாய்ந்து நமக்கு உணவு ஊட்டுகிறார். அவர் நமக்கு உணவு ஊட்டி நம்மை போஷிக்க, நம்மை
நம்மை செழிப்படைய செய்கிறார். இந்த அன்பு யாரிடத்தில் கிடைக்கும்? அவர் நமக்கு தேவையானதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை சொல்லிக் கொடுப்பார், ஜெபிக்க சொல்லிக் கொடுப்பார், ஊழியம் செய்ய கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரும் பொழுது இதெல்லாம் நமக்கு கிடைக்க பண்ணுவார். இதைத்தான் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பிலும் நாம் இதுவரை கட்டப்பட்டிருந்த நுகங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே அவர் உணவு ஊட்டுவதை உண்ண முடியும். அவர் கொடுக்கிற உணவை நாம் அருந்த முடியும். அப்பொழுதுதான் அது உணவு நமக்கு தெளிவடை. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் ஒருவன் வாசற்படி நின்று கதவை தட்டுவேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தேவன் நமக்கு உணவூட்டி மகிழ விரும்புகிறார். தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்குள்ளே விளங்க பண்ண விரும்புகிறார். அதற்கு தடை என்ன? நுகங்கள். அதற்கு தடை என்ன? அன்பின் இல்லாத நிலை. இது ரெண்டும் வரும்பொழுது அவன் நமக்கு உணவூட்டி நம்மை செழிப்படைய செய்கிறார். செழிப்படைவதென்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் உலக பிரகாரமான ஜீவியத்திலேயும் நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் நமக்கு உணவு ஊட்டுகிறார் என்றால் அவர் நமக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அழகு பார்க்கிறார். உலக பிரகாரமான ஜீவியத்தில் என்றால் நல்ல ஆகாரங்கள், நல்ல சுகம், நல்ல பலத்தை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. இந்த காலை வேளையினோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் அந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஒவ்வொரு தலையின் மேலையும் இறங்கி வர பண்ணுவார். இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கி உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஓசியா 11:4 அன்பின் கயிறினால் கட்டி எடுத்து எங்கள் மேலுள்ள நுகங்களை அகற்றி எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்களுக்கு உணவு ஊட்டுகிறார் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை உம்முடைய அன்பினால் நீர் கட்டுவீராக. எங்கள் மேல் உள்ள நுகங்களை அகற்றி போடுவீராக. எங்களை உம்முடைய உணவினால ஊட்டி எங்களை வழிநடத்துவீராக. அந்த கிருபை இதுவரை நாங்கள் இழந்திருந்தோம். இதுவரை நீர்தான் எங்களை குணமாக்குறவர் என்பதை மறந்திருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு அந்த வேத வசனம் தெளிவடைய செய்கிறது. நாங்களும் தெளிவடைகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இச்செபத்தை கேட்டு காரியங்களை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினால் நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென்.